ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படம் வந்து January 9, 2026 வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க. ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வந்து படத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் இன்ன வரைக்குமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து படத்துக்கு வரல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? படக்குழு டிசம்பர் 18, 2025 வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த படத்தை வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்தந்த சீன்ஸை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னு 22ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிட்டு படக்குழு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வரவே இல்லை. ஓகேங்களா? அதை வந்து என்னன்னு இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி ஏன் சர்டிஃபிகேட் வரலன்னு கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சில சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து வரக்கூடாது, அதுக்காக நாங்கள் வந்து மறு ஆய்வு நாங்கள் பண்ண போகிறோம், மறுபடியும் 5 பேர் கொண்ட குழு அமைச்சு நாங்கள் மறுபடியும் படத்தை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி தான் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட படக்குழு வந்து இந்த மாதிரி 22ஆம் தேதியே நீங்கள் வந்து இந்த சீன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, அப்புறையே இப்போ மறு ஆய்வு பண்ணணும், மறுபடியும் பார்க்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னும் சில காட்சிகள் வந்து இந்த படத்தில் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் வந்து நாங்கள் மறு ஆய்வு பண்ணணும்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல அந்த டீம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து படக்குழு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து 9ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், நிறைய தேட்டர்ஸில் டிக்கெட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு, டிக்கெட்ஸுமே நிறைய சோல்ட் ஆயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனாலுமே சென்சார் டீம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் மறு ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து 9ஆம் தேதி தான் வருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது 9ஆம் தேதி தான் தீர்ப்பே நாங்கள் கொடுப்போம், படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா வேணாமான்னு தீர்ப்பை நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து படக்குழுவே வந்து அஃபிஷியலாக வந்து 9ஆம் தேதி படம் வராது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஏன் 9ஆம் தேதி வராதுன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா, தீர்ப்பே வந்து 9ஆம் தேதி தான் வருது. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா வேணாமான்ற தீர்ப்பே வந்து 9ஆம் தேதி தான் வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கே டைம் ஆயிரும். அதனால வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணவே முடியாது. அப்படி இல்லாமல் கொடுக்கக்கூடாது, மறுபடியும் மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா ரிலீஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாதுன்னு கேன்சல் பண்ணிவிட்டு வேறு டேட்டை போஸ்ட்பான் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படக்குழு. இதில் வந்து இவங்க வாட்டுக்கு வந்து படம் 9ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி தீர்ப்பு வந்துடும்னு அந்த மாதிரி அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா தீர்ப்பு எப்படி வேணால் மாறலாம், படக்குழுக்கு வந்து எதிராக கூட வரலாம். படம் வந்து மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காது, கிடைக்காம போச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தாலும் சென்சார் சர்டிஃபிகேட்லேருந்து சர்டிஃபிகேட் அடித்து கொடுக்க கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஏன்னா உடனேலாம் வந்து தீர்ப்பு வந்தால் அடுத்த நிமிஷமே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துடலாம் மாட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக முடியாது. அதனால் வந்து படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேருக்கு லாஸ். அதாவது இந்த படத்தை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் வந்து படத்தை பார்க்குறதுக்காக டிக்கெட் நிறையா புக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட் பூரா இப்போ வந்து கேன்சல் ஆக போகுது. அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட்டே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் வந்து அது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஜனநாயகனுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் சர்டிஃபிகேட் வரல, அதான் பிரச்சனை. இப்போ மறு ஆய்வு பண்ணாலுமே அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே படம் என்னைக்கு தள்ளி போக போகுதுன்னே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் சரி, ஓகே, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்சார் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதில் தான் வந்து யார் படத்தை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் வரும். சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்கலாமா, இல்லாட்டி பெரியவங்களோட துணையோடு தான் பார்க்கணுமா, இல்லாட்டி சின்ன பசங்க பார்க்கவே கூடாதா, அப்போல்லாம் வந்து அதில் தான் இருக்கும் யார் யார் பார்க்கணும் யார் யார் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வரும். ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து படக்குழு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாவோட படம் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனால் தான் ஆச்சரியமே. பிரச்சனையோடு ரிலீஸ் ஆனால் எந்த வித ஆச்சரியமும் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையோடு ரிலீஸ் ஆன எல்லா படமுமே விஜய் அண்ணாக்கு கன்ஃபார்ம் ஹிட்டு. ஓகேங்களா, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் அண்ணா படத்துக்கு இது வரைக்கும் வராத பிரச்சனையும் கிடையாது. அது வந்தால் தான் விஜய் அண்ணாவோட படமே வேறு மாதிரி ஓடும். ஓகேங்களா, பிரச்சனை இல்லைனாலும் ஓடும், பிரச்சனை வந்தால் பயங்கரமாக ஓடும். ஓகேங்களா, அதனால் வந்து இதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. பிரச்சனை வர வர விஜய் அண்ணாவோட படம் வந்து வேறு மாதிரி ஓடும். ஓகேங்களா, படத்துக்கு வேறு லெவலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்துருக்கீங்களா? ராக்கி நெருப்புனா எதிரிகள் பெட்ரோல், எதிரிகள் அதிகமாக அதிகமாக ஜாஸ்தியாக எரிவான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த டைலாக் வந்து விஜய் அண்ணாக்கு சூட் ஆகும். ராக்கி நெருப்பு, எதிரிங்க பெட்ரோல், எதிரிங்க அதிகமானா அவன் ஜாஸ்தியா எரிப்பான். தக 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 அதாவது விஜய் அண்ணா நெருப்புனா அவர் படங்களுக்கு வர பிரச்சனைகள் தான் பெட்ரோல் மாதிரி. பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக படம் பயங்கர மாசாக ஓடும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சும்மா விட்டால் கூட படம் ஓடிட்டு போயிடும். ஆனால் வந்து பல பிரச்சனைகளை தாண்டி வர விஜய் அண்ணா படம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆகும். ஓகேங்களா, அதனால் நான் ஜனநாயகன் படத்துக்காக வெறித்தனமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு மாதிரி வெயிட்டிங்கு. கண்டிப்பாக படத்தை போய் ஸ்க்ரீனில் பார்க்கணும். வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படத்துக்கு பிரச்சனை வர வர எதிர்பார்ப்புகள் எனக்கு ரொம்ப அதிகமாகுது. படம் வேறு மாதிரி ஓடப்போகுது. ஓகேங்களா, எல்லாருமே என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் சரி வேறு லெவலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். ஜனநாயகன் படம் வந்து வேறு லெவலில் ஓடப்போகுது. ஓகேங்களா, எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.